ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ சின்னதாக ஒரு டே லைஃப் vlog தான். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். இட்லிக்கு மாவு அரைச்சி வைக்கணுங்கிறதுக்காக நேற்று நைட்டே அரிசி உளுந்தை ஊற வச்சுட்டேன். காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாவையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போமே அரைச்சி வச்சிட்டோன்னா நைட்டுக்குள்ளே நல்லா புளிச்சிரும். அதுக்கப்புறமா இட்லியோ தோசையோ செஞ்சுக்கலாம். எனக்கு பொதுவாகவே சின்ன வயசுலேருந்தே செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால செடி வளர்க்குறதுக்கான வசதியெல்லாம் ரொம்ப இருக்காது. அதனால் 1-2 இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் வளர்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி 2 பாட்டிலில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அது போக வீட்டுக்கு வெளியிலையும் சின்னதாக 2 தொட்டியில் கத்தாழையும் மணி பிளான்ட்டும் வச்சுருந்தேன். அதில் மணி பிளான்ட் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருந்தது. ஸோ ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொஞ்சமாக மண் நிறச்சி ஒரு மணி பிளான்ட்டை நட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான தேங்காய் பொடி தான். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், இட்லி தோசை இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சுடு சாதத்து கூட இதை விரவி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பே தேவையில்லை. இன்றைக்கி இது செய்கிறதுக்காக நான் ஒரே ஒரு பெரிய தேங்காய் தான் எடுத்திருந்தேன். ஒரு தேங்காயிலையே நிறைய பொடி கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கம்மியான குவான்டிட்டியில், அதாவது ஒரே ஒரு தேங்காய் வச்சு மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்து டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா மட்டும் அடுத்ததாக அதிக குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை திருவி எடுத்துக்கணும். தேங்காவை திருவும் போது பெரிய பெரிய துண்டு எதுவும் இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி திருவி எடுத்துக்கணும். இப்போது நம்ம தேங்காய் வறுக்கும்போது அது கூட 1-2 பொருள் சேர்த்து வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்து தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காய்க்கு நான் எடுத்துருக்கிற அளவு இஞ்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவதாக பூண்டு எடுத்துக்கணும். பூண்டுக்கு தோல் எதுவுமே உரிக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் வறுக்கும்போது டக்குன்னு அடியில் பிடிச்சி கரியாமல் இருக்கும். நார்மலாக நம்ம குழம்புக்காகட்டும் இல்லை வேறு எதுக்காகட்டும் தேங்காய் வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுப்போம். ஆனால் இந்த பொடிக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கவே கூடாது. கடைசி வரைக்கும் எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்து எடுக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 7 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கணும். 8 பல் பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். உங்ககிட்ட வத்தல் இருந்ததுன்னா இந்த டைம்லையே காரத்துக்கு தேவையான அளவு வத்தலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட வத்தல் இல்லை, அதனால் நான் கடைசியாக எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றும் போது தேங்காய் ஈஸியாக வறுபட்டுரும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் எண்ணெய் ஊற்றாத போது தேங்காய் வறுபடுறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். முக்கியமாக தேங்காய் வறுக்கும்போது ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். தேங்காய் வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிலது ப்ரௌன் கலர்லேயும் சிலது ஒயிட் கலர்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம கிண்டும் போது சலசலப்பு கொடுக்கும். அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகாய் இல்லைன்னா கடைசியாக வத்தல் சேர்த்துக்கணும். வத்தல் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கடைசியாக புளி சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அந்த சூடு இருக்கும்போது அப்படியே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி நம்ம ஆறுறதுக்கு வச்சிடலாம். ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா தான் இதை பவுடர் பண்ணணும். தேங்காவை அரைச்சி எடுக்கும்போது நமக்கு உப்பு காரம் இல்லைன்னா புளிப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் அதை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பொடியை நம்ம ஃப்ரிட்ஜில் எதுலேயுமே ஸ்டோர் பண்ணாமல் 1 மாதம் வரைக்குமே வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும். நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும்.
இட்லி தோசைக்கெல்லாம் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். சட்னியோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லை. தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே மோஸ்ட்லி வெளியிலேருந்து வாங்குறது இல்லை. வீட்டில் லெமன் வாங்கி வச்சு அதில் தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்ருக்கோம். அடிக்கடி ஜூஸ் போடுறதுனால லெமன் தோடு நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் மொத்தமாக ஊறுகாய் போடணுங்கிறதுக்காக. அது எல்லாத்தையுமே எடுத்து முன்னாடியே வெந்நீரில் போட்டு வேக வச்சுட்டேன். எங்கள் அம்மா இப்படி தான் லெமனை வெந்நீரில் வேக வச்சு ஊறுகாய் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த லெமனோட தோடில் இருக்கக்கூடிய கசப்பு நம்ம வெந்நீரில் வேக வைக்கும்போது போயிடுமா. அப்புறம் ஊறுகாய் பண்ணும்போது அந்த கசப்பு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. அதனால நானுமே வெந்நீரில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். 2 நாள் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து தாளிக்கணும். லெமன் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே வறுத்து வச்சுருந்த தேங்காவுமே ஆறிடுச்சு. ஸோ அதையுமே அரைச்சி எடுத்துட்டேன். எனக்குமே உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் எல்லாத்தையுமே கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். கடைசியில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அதிகமாகிடக்கூடாதேன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பவுடரும் அரைச்சி எடுத்துட்டேன். பவுட்ரு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட் இருக்கும். அது அப்படியே நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. பவுட்ரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த ரெசிபி ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு டிஃபனுக்காகட்டும், லஞ்சுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக குழம்பு செஞ்சிட்ருக்க வேண்டாம். இட்லி, தோசை செஞ்சால் இந்த ஒரு பொடியை வச்சே சமாளிச்சிடலாம். சூடான சாதத்துக்கு கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பொடியையும் சேர்த்து விரவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது இந்த பொடி தான் எங்களோட உயிருன்னே சொல்லணும். ஹாஸ்டல் சாப்பாடு மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு தெரியும். ஹாஸ்டல் போகும்போது எனக்காகட்டும், அக்காவுக்காகட்டும் அம்மா ஒரு டப்பா ஃபுல்லாக செஞ்சு தந்துடுவாங்க. இதை தான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவோம். நாங்கள் கொண்டு போகிறத சாப்பிட்டு பார்த்துட்டு கூட இருக்கிற ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்குமே சேர்த்து இந்த பொடியை செஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க. நீங்களுமே இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நிறைய துணி அழுக்காக இருந்தது, எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். இன்றைக்கி நல்லா காஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சிட்ருந்தேன். எனக்கு பிடிக்காத வேலையில் ஃபஸ்ட்டு வேலைனா அது துணி மடிக்கிறது தான். பட் வேறு வழி இல்லை, நான் தான் அந்த வேலையுமே செஞ்சாகணும். ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன வகையிலையாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னுமே பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.